உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன, சில ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், சில ராசி என்பவர்களுக்கு தீயதும் நடக்கும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை 42 நாட்கள். இது பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது, பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு என்னன்னா கடந்த 2.5 ஆண்டுகள் மாதிரி ஒரு மோசமான காலகட்டம் எப்பவுமே இல்லை. பயங்கரமான பிரச்சனை. அதுவும் அஷ்டமஸ்தனியில் எப்போ அந்த சனி பகவான் வந்தாரோ அதுல இருந்த மிகப்பெரிய பாதிப்பு, கடன் பிரச்சனை, உடல்நிலை பாதிப்பு. அது மட்டும் இல்லாம நிறைய கடகராசி என்பவர்களுக்கு பிரிவினை, சண்டை, சச்சரவுகள். நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்த வேலை போய் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, தொழில மிகப்பெரிய நஷ்டம். அதுவும் முக்கியமாக அந்த கடகராசியில் இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருந்தவங்க, கிரிப்டோ கரன்சியில் இருந்தவங்க, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சங்களை இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. முதல்ல பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நெகட்டிவ் என்னன்னு பார்ப்போம். இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப அன்பானவங்க. இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னா தனக்கு கூட அந்த அளவுக்கு பிளான் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்காக அந்த அளவுக்கு பிளான் பண்ணி அவங்களுக்கு அப்படி உதவக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்பர்கள் கடகராசி என்பர்கள். ஒரு அம்மான்ற ஒரு கேரக்டரை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படியே கடகராசி என்பர்கள் தான். உங்க வீட்டில் ஒரு கடகராசி இருந்து வச்சிங்களேன், அன்புக்கு குறை இருக்காது, சாப்பாட்டுக்கு குறை இருக்காது, சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு ஒரு நாள் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஏதாவது ஒரு வகையில ஒரு மன வருத்தத்துடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பதற்கு வரும். அதுல முக்கியமா கடந்த 2.5 ஆண்டுகள் மாதிரி வாழ்க்கையில துன்பப்பட்ட நேரம் எதுவுமே கிடையாது. அப்ப ஏற்பட்ட கடகராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். முதல்ல பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார். ஏன்னா உங்க ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய், அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம். முக்கியமா அந்த வேலை வாய்ப்பு எப்படி ட்ரை பண்ணோம்னா வெளியூர் ஏதாவது ட்ரை பண்ணுங்க, வெளிநாடு ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சார் அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு சிறப்பான சமயம். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சே தீரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்ப இந்த 42 நாட்கள்ல இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபர் வரும், அந்த டிரான்ஸ்ஃபரை எடுத்துக்கோங்க, கண்டிப்பா நடக்கும். இது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு இந்த 42 நாள்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் வரும். வேற ஏதாவது ஊர் மாறுங்க, வேற ஏதாவது ஸ்டேட் போங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போங்கன்ற மாதிரி சூழ்நிலைக்கு வரும். இல்லை நீங்க ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்களே மாறிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த கடகராசி என்பதற்கு உண்டு. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பதற்கு யாருக்கெல்லாம் புதன் தசை நடக்குதோ, யாருக்கெல்லாம் கேது தசை நடக்குதோ மிகப்பெரிய பிரச்சனைல இருக்கீங்க. ஏன்டா வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளாம் இவ்வளவு அசிங்கப்பட்டு வாழ்க்கையை வாழணுமா, தேவையாது. எல்லா விதமான தொழில எல்லா விதமான நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள். சில பேர் எல்லாம் இருக்கும், ஆனா ₹1 கூட பணத்தை புரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு காலகட்டத்தில் கடன் அப்படி கிடைச்சிருக்கும், எல்லாரும் உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஒத்த காசை பார்க்கணும்னா ஐயோ என்ன சார் இது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக எதனால் இந்த பிரச்சனை. ஏன்னா இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஞானத்தை கொடுப்பார். இந்த ஞானம் எப்போ வரும்னா கஷ்டப்பட்டால் தான் வரும். ஏன் சார் எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி கொடுக்கணும், எனக்கு மட்டும் ஞானம் வேணுமா சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு அந்த ஊழ்வினை காரணமாக இந்த கேது அப்படின்னாவே ஞானக்காரகன், மோட்சக்காரகன் சொல்லுவோம். அப்ப நீங்க ஏதோ ஒரு கர்ம வினையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த
கேது பகவான் கொடுப்பார், கேது தசை கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன வழிபாடுகள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டமாவது தொழிலில் கஷ்டம் இல்லாமல், கடன் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். அதற்கான முயற்சிகளை செய்வது நல்லது. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த நெகட்டிவ் சொன்னோம் இல்லையா, நெகட்டிவ் என்னன்னா இந்த கடகராசி என்பது அடுத்த 42 நாட்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போகாதீங்க. அது 2 வீலர் வாங்குறதா இருந்தாலும் சரி, கார் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இதில் எல்லாத்தையும் நஷ்டங்கள் அடுத்த 42 நாட்கள் இருக்கும். சார் ஏற்கனவே நஷ்டம் தான் சார் இருக்குது, இப்போ சமாளித்து ஏதாவது லாபம் சம்பாதிச்சலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். கரெக்டு தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்னும் நஷ்டம் அதிகமாக ஏற்படும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்க, கடன் வாங்கி நஷ்டப்படுவீங்க. எதுக்கு அந்த வேலையை செய்வானே? அப்போ இந்த 42 நாட்கள் அமைதியாக பொறுமையாக இருங்க. தேவையில்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு கார் வாங்கினா கூட அதில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு வீடு வாங்கினா கூட அதில் அந்த வீடு லோன் வாங்க முடியாது, இல்லை வீடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும், இல்லை பெரிய கடனை கொடுத்துட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் கடக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏற்கனவே நிறைய கடகராசி என்பவர்களுக்கு ஹார்ட் சம்பந்தமான ஆப்ரேஷன் இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். அவங்களாம் இந்த ஒரு 40 நாள் கேர்ஃபுல்லாக இருங்க. சார் என்ன சார் திருப்பி பயமுறுத்துறீங்க, திருப்பி ஹாஸ்பிட்டல்லாம் சேர்ந்தால் கஷ்டம் சார், அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. அமைதியாக பொறுமையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, ப்ராப்பர் மெடிக்கேஷன் எடுத்துக்கங்க. இதை தான் நம்ம செய்ய முடியும், வேறு எதுவுமே செய்ய முடியாது. நோய் வரும்போது என்ன பண்ண முடியும், நல்ல டாக்டரை பார்க்கணும், ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், டயட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது முக்கியமாக சுகர் ப்ராப்ளம்லாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணாதீங்க. அதுக்கான சேஃப்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள், செய்யுங்க. அதுவும் முக்கியமாக வயதானவர்களாக இருக்கீங்க, பிபி இருக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நீங்கள் நடக்கும்போது ஏதாவது கீழே விழுறதுக்கு, வண்டியில் போகும்போது கீழே விழுறதுக்கு, பாத்ரூமில் ஏதாவது விழுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க. இந்த அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவும் சேரும்போது இந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை பார்த்துக்கிறது சிறப்பு. பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது, ரெண்டுமே சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருக்கிறது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் திசை நடக்குது, ராகு திசை நடக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்கும். அதே போல் சில பேருக்கு ராகு திசை நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கும். கேது திசை, அதே போல் சனி திசை, இது மாதிரி அசுப கிரகங்களுடைய திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இல்லை ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜாதக பலன் பார்க்கறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.